அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த கோமாளித்தனங்களை தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் நடந்துச்சுன்றதெல்லாம் பார்ப்போம். முதலாவதாக நம்மளுடைய அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாம் ஒன்றிய அரசுக்கு ₹1 கொடுத்தா அவங்க நமக்கு ₹40 தராங்களாம். அவர் சொல்கிறாரு, இந்த காணொலியை பாருங்கள். நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதியமைச்சர் இருந்தவர்களுக்கு தெரியும், நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்குறாங்க. ஏன்? நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா ₹1 கொடுத்தா ₹40 தராங்களா? அப்படியெல்லாம் ஒன்று அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, தமிழ்நாடு ஏற்கனவே இந்தியாவிலேயே ஒரு பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக இருக்குது. நம்ம ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்கிறோம். அப்படியெல்லாம் ₹1க்கு ₹40 திருப்பி கிடைக்குதுன்னு சொன்னாக்க உலகத்திலே நம்பர் 1 மாநிலமாக மாறிடுவோமே. ஆதவர்ஜுனா அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாமே அவருக்கு தான் தெரிஞ்ச மாதிரி பேசுவாப்புல. அது சில பேருக்கு அந்த குணம் இருக்கும் பார்த்துக்கோங்க. எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. ₹1 கொடுத்தா ₹40 கிடைக்குதான். அங்கே இருக்கக்கூடிய எதிரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 29 பைசான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த விஷயமே தெரியுது. ஓ, 29 பைசா தானா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் 29 பைசா அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப காமாக அப்படியே ரொம்ப இதுவாக அப்படியே நழுவி ஓட பார்க்குறாப்புல. அது ஒன்றும் இல்லைங்க. அது இந்த விஜய் அவர்களுடைய படம் வர்றப்போ அவருடைய ரசிகர்கள்லாம் 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு வடை சொல்லுவாங்க இல்லையா, அதனால அந்த குரூப்பு கூட சேர்ந்தா அதே பழக்கம்தான் வரும். எப்பவுமே ரூபாயை கூட்டி சொல்லணும் அப்படின்ற எண்ணமே இருக்கும் பாருங்க. அதனால அப்படியே கூட்டி சொல்லக்கூடிய பழக்கம் அங்கேருந்து தான் ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. இல்லைனா இவரே ஒரு பயங்கரமான விஜய் ரசிகராக இருக்கக்கூடும் ஒருவேளை. அடுத்ததாக தமிழே வாயில வராத நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழில் பேச தான் தெரியாது, ஆனால் தமிழில் நல்லா பாடுவார். ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு, ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன் புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். சட்டமன்றத்துக்கு மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் பேசுங்கன்னு அனுப்பிவிட்டா அங்கேருந்து பாடிக்கிட்டு இருக்காங்க சினிமா பாடல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறப்போ சொன்னாங்க, இப்போ ஆக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் குத்துப்பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க அப்படின்னு சொன்னார். அது இப்போ நிஜமாயிருச்சு. அன்றே கணித்தார் எதிர்கட்சி தலைவர். சபையே பார்க்க விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் கொஞ்ச நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன், பாட்டெல்லாம் போட்டு. பார்த்தீங்களா, முன்னாடியே கணிச்சு தான் சொல்லியிருக்காரு. இவங்க இப்போ ஆக்ஷன் பண்ணுறாங்க, இனிமேல் பாட்டு போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல டான்ஸு. அதுவும் பாருங்க, வித் யுவர் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெர்மிஷன் கேட்குறாங்க. பெர்மிஷன் கேட்டு தான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, பாடுறது, ஆக்ஷன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. சட்டமன்றத்துக்கு மக்கள் பிரச்சனையை பேச போகிறாங்களா, இல்லைன்னா ஆக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை பாட போகிறாங்களா, ஆட போகிறாங்களான்றது தெரியல. சட்டமன்றமா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டான்னு தெரியல. அது இனிமேல் டான்ஸ் மட்டும்தான் பெண்டிங். இனிமேல் எல்லாரும் ஃப்ளோரில் இறங்கி நல்லா டான்ஸ் ஆடி எல்லாரும் கரெக்டாக ஸ்டெப்ஸ் போட்டு ஷூட்டிங் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு வேலை. அந்த வேலை முடிஞ்சாச்சு, சிஎம் ஆனதுக்கு ஒரு படம் ஷூட்டிங்காக முடிச்சாச்சு அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க போல இருக்கு. அதுலேயும் நம்ம மரிய வில்சன் அவர்கள் பாடுறப்போ முதலமைச்சர் இப்படி கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்குறதுக்கு இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, இதே ஆக்ஷன் அப்படின்ட்டு தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த பழக்கம் விட்டு போகாது போல், கை இப்படி போகிறது. மரிய வில்சன் அவர்கள் பாடக்கூடிய அந்த பாடல் வரிகளில் ஒரு வார்த்தை வருது, பொறுமை இருந்தால் மனிதன் ஆகலாம் அப்படின்னு. பொறுமை, உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு போகிறப்போ ஏன் பொறுமை இல்லை? அன்றைக்கி எதிரிலேருந்து திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் உங்களை பார்த்து நீங்கள் தமிழை ஒழுங்காக பேசுங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன கோரிக்கையை வச்சார். அதுக்கு உங்களுக்கு ஏன் பொறுமை இல்லாமல் கத்தி ஆவேசம் அடைஞ்சிங்க? பாடலில் மட்டும்தான் எல்லாமே. எப்படி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் நடித்த கத்தி படத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக அந்த படத்தில் நடித்து விவசாயிகளுக்கு ஒன்றுனா அப்படியே இறங்கி அடிக்கிறது, அந்த பைப் லைனுக்குள்ளெல்லாம் போய் உட்காந்துருந்து டேன் தலைகளெல்லாம் திருப்பிக்கிட்டு வரும் கேமரா, அப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் படத்தில் மட்டும்தான் எல்லாமே, நிஜத்தில் வேறு மாதிரி இருக்காங்க. ஓகே, இன்றைக்கி முக்கியமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி மறுவரையறை இருக்கு இல்லையா,
அதுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டின இடத்துலையே தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதுக்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது, டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு திமுக ஆதரவு கொடுத்துள்ளது. அதிமுக, தேமுதிக மற்றும் பாமக இந்த மாதிரி கட்சிகள் இவங்க எல்லாம் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தீர்மானத்தில் திமுக ஏன் ஆதரவு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்களே ஒரு மசோதா, அந்த மசோதாவின் அடிப்படையில் திமுக வந்து ஆதரவு கொடுக்குது, அவ்வளோதான். இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு திமுக கிட்ட கெஞ்சுறாங்க. ஆதவர்ஜுன் அவர்கள் எந்திரிச்சு பேசுகிறப்போ, நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வரப்போ திமுக வந்து அதுக்கு எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. இங்கே பாருங்க, அதில் பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வரும்பொழுது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்யாமல் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சட்டம் நிறைவேறாது என்கின்ற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளுடன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எங்களுடைய வேண்டுகோளை கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். யாரு படம் ஓடுனாலும் ஹீரோ அங்க ராங்கடா அப்படின்ட்டு ஒரு பாடல் வரிகள் உண்டு, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. திமுக இல்லாமல் தமிழ்நாட்டுடைய அரசியலே இல்லை. இப்போ திமுக என்ன நிலைப்பாடு எடுக்குது அப்படின்றதுல தான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலமே இருக்குது. ஆகவே திமுகவை சுற்றி தான் தமிழ்நாடு அரசியல். ஆதவர்ஜுன் அவர்கள் இந்த விவகாரத்தை பற்றி பேசுகிறப்போ டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி ஒரு நேரம் பேசுகிறாப்புல, இன்னொரு நேரம் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசுகிறாப்புல. நம்ம தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் ஒரு 100 பேர் அங்கே இருந்தோம் அப்படின்னா இந்த நீட்டு இதெல்லாம் வந்திருக்குமா, நம்ம தடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் இந்த எம்பிக்கள் அதிகமாகிறதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. இங்கே பாருங்கள், அந்நியனையே மிஞ்சிட்டாப்புல. நீட்டை விட முக்கியமான ஒரு தீர்மானம். ஏனால் அந்த நீட்டை கொண்டு வரப்படுவதே பாராளுமன்றத்தில் அதிகப்படியான பெரும்பான்மை இருப்பதனால். பெரும்பான்மை இருக்குதா? பெரும்பான்மையே இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். நமக்கு 100 எம்பி இருந்தா நீட் கொண்டு வரப்பட முடியுமா? ஜிஎஸ்டி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. இல்லை 50% அதிகமான எண்ணிக்கை கொடுத்தாலோ அது நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் கிட்ட இது வரைக்கும் எந்த விதமான குரல் உருவாகவில்லை. அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேணும். இது வரைக்கும் மக்கள் எந்த இடத்திலும் போராட்டமோ இல்ல தேவை ஏற்பட்டது கிடையாது. நிர்வாக வசதி தேவையற்றது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை ஏற்றக்கூடியவர், அவ்வளவுதான். சட்டத்தை ஏற்றக்கூடிய இடத்துல அவருடைய பதிவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் பாராளுமன்றத்தில். அதனால நிர்வாக வசதிக்காக நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான வட இந்திய ஆதிக்கத்தில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்த தீர்மானம். ஒன்றும் இல்லைங்க, இவர் பேசுகிறது ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நாடாளுமன்றத்தில் நமக்கு எம்பிக்கள் அதிகமாக இருந்தாங்கன்னு சொன்னால், ஏதாவது சட்டம் ஏற்றாங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதை எதிர்க்க முடியும், அந்த சட்டத்தை வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா எம்பிக்களுடைய எண்ணிக்கையை கூட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் கிடையாது அப்படின்ட்டாப்புல. இப்போது எம்பிக்கள் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாரா இல்லை எம்பிக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா? என்ன சொல்ல வராரு? சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை விவாதிக்கிறாங்களோ இல்லையோ, எந்நேரமும் விஜய் அவர்களுக்கு துதிபாடும் வேலை வந்து தாராளமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமைச்சர் வினோத் அவர்கள் எந்திரிச்சு பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, அனைவருக்கும் சூரியனால் வியர்த்தது, ஆனால் சூரியனுக்கே வியர்வை வந்தது உங்களால் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் யாரும் சூரியனை நெருங்கினதே கிடையாது, எவ்வளோ பேரோ முயற்சி பண்ணியும் சூரியனை நெருங்க கூட முடியல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்கள், துதிபாடல் எப்போ பார்த்தாலும் துதிபாடல். ஒரு நேரம் 2 நேரம்னா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் துதிபாடல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வேறு சரக்கு இல்லை. ஆகவே இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்த சில விஷயங்களை நம்ம இந்த காணொலியில் பேசியிருக்கோம். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.